உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிறப்பு ஜாதகத்திலேயே 8ல சந்திரன், அவங்கெல்லாம் என்ன பரிகாரம் தான் சார் செய்யணும்? கோயம்புத்தூர்ல இருந்து பாலமலை போற ரூட்ல அட்டமா தேவி கோயில், அது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு குலதெய்வம். அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு. கும்பகோணம் பக்கத்துல வலங்கைமான்ல பாடகட்டி மாரியம்மன், நெருப்பு ராசியா இருந்தா அங்க, நீர்விடா இருந்தா வேற. பரிகாரம் ஒரு ரூட்டு கிடையாது. பரிகாரம் இல்லைன்னா சொல்ல முடியாது, பரிகாரம் இருக்கு. பரிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க, அது அவங்க ரூட்டு. என் ரூட்ல பரிகாரம் இருக்கு. ஈரோட்டில் வந்து கொடுமுடி போகிற சாலையில் காளிங்கராயன் பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து நட்டாற்று ஈஸ்வரர்னு சாமி பேர். அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, நீ வீட்டுக்காரன் நட்டாத்தில் விட்டு போயிட்டாருங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் நடுத்தருக்கு போக நட்டாத்தில் கழட்டி விட்ட மாதிரி நான் நிற்கிறேன். அவங்களுடைய கேள்வியிலிருந்தே அவங்களுக்கான பதிலும் இருக்கு. ராஜ கிரகங்களான ராகு கேதுவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், வருடங்கள் நம்மளோட பயணிக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி அஷ்டமம்லாம் இருக்கா? அஷ்டம சனியில் பாதிச்சாலும் உண்டு, ப்ளஸ் ஆனாலும் உண்டு. எனக்கு அஷ்டம குருவில் தான் நான் ஆதனில் வந்து பெரிய லெவலுக்கு இருந்தேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தொடர்ந்து ஜோதிடத்து மேல வேற ஒரு பார்வையில நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க பண்டிட் விஜய் சார் தான் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், ஒரு பதிவுல வந்து நீங்க என்கிட்ட சொல்லும் பொழுது சந்திராஷ்டமம் இதனாலதான் வருது, இப்படிதான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாதத்துல 2 நாள் சந்திராஷ்டமம் வர்றதுக்கே நம்மளாம் நொந்து நூலாயிடுறோம் சார். சிலருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்திலேயே 8ல சந்திரன், அவங்கெல்லாம் என்ன பரிகாரம் தான் சார் செய்யணும்? வாழ்நாள் முழுக்க பரிகாரம் செய்யணுமா? அதாவதுமா, அவங்க லக்கணம்னு ஒன்று இருக்குது. அவங்க லக்கணம் எந்த லக்கணங்கிறத பார்க்கணும். அந்த 8ஆம் இடத்துல சந்திரன் வந்து நெருப்பு ராசியில் இருக்கா, நிலராசியில் இருக்கா, காற்று ராசியில் இருக்கா, நீர் வீட்டில் இருக்கா, இதனையும் பார்க்கணும். அப்போ நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு முன்னாங்க 12 ராசிகள் இருக்குது. இந்த ஆர்டரில் தான் வரும். நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி, இந்த ஆர்டரில் தான் வரும். இப்போ முன்னாங்க 12 ராசி. ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலராசியில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, கூட மாந்தியோட சேர்ந்துருக்காரு. 5 குடையவரும் சம்மந்தப்படுறாரு. 12 குடைய நட்சத்திரத்தில் இருக்குது. 5, 12ங்கிறது 5ங்கிறது ஆன்மீகம், 12ங்கிறது மோட்சத்தை தேடுறது, அட்டமா சித்தியை தேடுறது. அட்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. அங்கே மாந்தியோட சேர்ந்துருக்கு. இவர் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ செஞ்சு ஒன்றும் அவர் நிறையா, அவரும் ஜோடன் படித்தவர், நிறையா தேடி பார்த்து ஒன்றும் செட் ஆகலை. அப்போ நான் என்கிட்ட வந்து, ஜி இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள். அட்டமா தேவி கோயில், அட்டமா தேவி கோயில் கோயம்புத்தூர் இருக்கு. கோவிலே இருக்கா சார்? 100% இருக்கு. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து பாலமலை போற ரூட்ல கோவனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. கோவனூர் பாலமலை, கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து பாலமலை போகிற ரூட்டில் கோவனூர் மெயின் ரோட்லேயே இருக்குது அட்டமா தேவி கோயில். அது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு குலதெய்வம். எல்லா சாமியும் எல்லாருக்கும் வேலை செய்யும். போய் கும்பிடலாம், தப்பு இல்லை, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு. நிறைய பிரச்சனை. இது ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல போய் அது போய் என்ன ராசியில் உட்காந்துருக்கு, நெருப்பு ராசியில் உட்காந்துருக்கு. நெருப்பு ராசியில் உட்காந்துருக்கு. ஒரு ஆள் இறந்தா என்ன பண்ணுவோம், எரிச்சிருவோம், உண்டா இல்லையா? இதுக்கு என்ன கோயில்னா சந்திரன் தான் மாறி, சந்திரன் தான் தேவி. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, கும்பகோணம் பக்கத்தில் வலங்கைமானில் பாடகட்டி மாரியம்மன். இது நான் 2018 பேசிட்டேன். நெருப்பு ராசியாக இருந்தால் அங்கே, நீர்விடா இருந்தால் வேற. இப்போ கோயம்புத்தூர்லேயே நிறைய இடத்துல இருக்குது. ஜலக்கன் மாரியம்மன் கோயில்னு நிறைய இடத்துல இருக்குது சார். இப்போ நீங்கள் மாரியம்மன் சொல்கிறீங்க, இப்போ ஜலகண்டேஸ்வரர் அப்படின்வாங்க, அது இந்த இடத்துல பயன்படாது. இந்த இடத்துல பயன்படாது. அது எங்கே பயன்படும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. மகரம் நீளம் அண்டு நீரும் கலந்தது மகரம். ஸோ அந்த இடத்துல வேற மாறும். இது எங்கே போய் எடுக்கணும்னு கணக்கு இருக்குது. பரிகாரம் ஒரு ரூட்டு கிடையாது. பரிகாரம் இல்லைன்னா சொல்ல முடியாது, பரிகாரம் இருக்குது. பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு ரூட்டு. ஏன்னா அவங்க அதை நான் குறைய சொல்ல வரல. பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது அவங்க ரூட்டு. இந்த ஏன் ரூட்டில் பரிகாரம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக அவர் பரிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அது தப்புன்னெலாம் சொல்ல வரல. அது அவங்க கண்ணோட்டம். அதை போய் இன்னொருத்தருடைய சிந்தனையையும் இன்னொருத்தருடைய கண்ணோட்டத்தையும் நம்ம குறைச்சி பேசணும் அவசியம் இல்லை, நமக்கு தேவையில்லை. பரிகாரம் இருக்குது, அவ்வளோதான். இந்த ரூட்டில் இருக்குது. அது மாதிரி எத்தனையோ பரிகாரங்கள் சொன்னேன். என்னுடைய குருமார்கள்லாம் நிறைய பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கேன்.
சக்ஸஸ் ஆகிருக்கு. ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களுக்கு விதி இருந்தால் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகும். அவங்க விதி இல்லைன்னா வரமாட்டாங்க. அவ்வளோ. இப்போ நான் எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லி நடந்துருச்சுன்னா நான் கடவுளாயிருவேன். அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் நடந்துருச்சுன்னு சொல்லவும் முடியாது. என்னுடைய குருமார்களே எல்லாருக்கும் சொல்லி நடந்துச்சு சொல்ல முடியாது. அப்போ ஒருத்தருக்கு நீர் வீட்டில் இருக்குது, அது 8ஆம் இடம். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜலக்கன் மாரியம்மன் அது 8ஆம் இடம், அது 2ஆம் இடத்தையும் பார்க்கும். அது நீர் வீடு, அது நீர் வீடு, அது 2ஆம் இடத்தையும் பார்வை செய்யும். விருச்சிக நீர் வீடுங்கம்மா, விருச்சிகத்தில் சந்திரன் உட்காந்துருக்குமா, ஆல்ரெடி அது நீசம்மா. அது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்தை பார்க்குமா, ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனையும் மாறின்னு எடுக்கணும், சந்திரனையும் எடுக்கணும். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், அவர் மேச லக்னம். அவர் மேச லக்னம் 4 கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல போய் நீசமாகி 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப வீட்டை பார்க்குது. அப்போ நான் இன்னும் ஜலக்கன் மாரியம்மனை பிடிங்கன்னு. இதே ராகுகேது மிட் பாயிண்டில் சிக்கிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஜாதகம் ராகுகேது மிட் பாயிண்டில் சந்திரன் சிக்கிடுது. சந்திரன் உட்காந்து நீர் வீடு, சந்திரன் உட்காந்து நீர் வீடு. அப்போ அந்த ராகுகேதுக்கும் சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கு, அந்த சந்திரனுக்கும் சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கு. அந்த சந்திர திசை சந்திர புத்தி பாடாக படுத்திடுமா. ஒரு ஜாதகம் ராகுகேதுக்கு நேரம் கோடை போட்டாச்சுன்னா சூரியன் சந்திரன் வெளியே போயிடுச்சு. மற்ற கிரகம்லாம் ராகுகேதுக்கு அந்த பக்கம் இருக்குது. அப்போ இவருக்கு சூரியனுடைய காரகத்துவமும் சந்திரனுடைய காரகத்துவம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகாது. வெளியே இருந்தால் தான் பிரச்சனை, உள்ளே இருந்தால் பிரச்சனை. உள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை, மற்ற கிரகங்களோட கூடி சேர்ந்துரும்ல. இது அனாதையாக வெளியில் கிடக்கு, அனாதையாக வெளியில் கிடக்கு. அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடப்பவருக்கு சூரிய சிலை சந்திர புத்தி எப்படி பாருங்க சார், தனியாக கழட்டி விடப்பட்டிருக்கீங்களான்னு. ஆமாம் சார், குடும்பத்தை பிரிஞ்சு நான் தனியாக இருக்கேன், கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தனியாக இருக்கேன், எனக்கு எந்த உறவும் இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை, வழி தெரியாமல் இருக்கேன், ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள். சரி, இந்த கோயில் நோட் பண்ணிக்கோங்க. அதே ஒரு அம்மா, அவங்களும் பாருங்க தன்னுடைய உறவுகள்லாம் கழட்டி விட்டுருக்காங்க, அவங்களுக்கு இதே மாதிரி கரங்க சேர்க்க. இவங்க வீட்டுக்காரர் என்னாச்சு, நட்டாத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டார் ஐயா, அவர் வேற ஒரு பொண்ணோட போயிட்டார், என்னை 2 குழந்தையோட நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டார் ஐயா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது கோயில் சொல்லுங்க ஐயா, எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் இருந்து கொடுமுடி போகிற சாலையில் காளிங்கராயன் பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து நட்டாற்று ஈஸ்வரர்னு சாமி பேர். காவிரி ஆற்றுக்குள்ளே ஒரு தீவு மாதிரி இருக்கும். இப்போ தான் பாலம், முதல்ல இறங்கி தான் போகணும். நட்டாற்று ஈஸ்வரர் அப்படிங்க போங்க, பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரன் நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாருங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் நடுத்தரு போக நட்டாத்தில் கழட்டி விட்ட மாதிரி நான் நிற்கிறேன், எங்கே போகிறதுன்னு தெரியல, என்னை சுற்றி வெள்ளம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிறாரு. அவங்களுடைய கேள்வியிலேருந்தே இந்த பதிலும் இருக்குது. இப்போ அந்த கோயில் போங்க. இப்போ என் ஜாதகத்தில் ராகுகேதுக்கு வெளியில் கோடை போட்டால் குருசந்திரன் வெளியில் போயிடும், சந்திரன் வெளியே போயிடும், சந்திரன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கும். அப்போ நான் அங்கே காளிங்கராயன் பாளையம் போவேன். சந்திரன் வெளியில் போயிடுச்சு, அட்டமாதிபதியும் 12 குடியரும் பார்ப்பாங்க 6 குடிய சாரத்தில். நட்டாற்றீஸ்வரர் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுவேன், திங்கக்கிழமைனால தரிசனம் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது அது மாற்றங்கள் ஏற்படுது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அம்பானி ஆகணும் அவசியம் இல்லை, அன்றாடத்துக்கு வழி வரதே சந்தோஷம், அவ்வளோதான். பரிகாரங்கிறது அதுதானே. நம்மளுடைய பிறப்பினுடைய அத்தனை பிரச்சனையும் நம்ம சரி செஞ்சிட முடியாது, புரியுதுங்களாம்மா. ஸோ இப்படியும் எடுக்கலாம். சந்திரன் 8ல் மறைஞ்சு அவர் ஜாதத்தில் அங்கே செவ்வாய் மாந்தியுடன் சம்மந்தப்பட்டு அது 5, 8, 12 தொடர்பு கொண்டதுனால அது அட்டமா சித்தின்னு சொல்லி அட்டமா தேவின்னு அந்த கோயிலை சொல்லியாச்சு. இதே வேறு வேறுக்கு மாறுபடும். ஒரு சந்திரனுக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 8 கிரகங்கள் இருக்கே சார். எந்த ராசியில் இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், இது ஆகிற நட்சத்திரமா ஆகாத நட்சத்திரமா, இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷனு சொல்ல முடியும் சார். இந்த சந்திரன் அப்படின்றவர் வந்து 2.25 நாள்ல மாறிடுவார். அவருக்கு அஷ்டமம் அப்படின்னாலே நம்மளை பாடா படுத்திடுறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த ராஜ கிரகங்களான ராகு கேதுவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், வருடங்கள் நம்மளோட பயணிக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி அஷ்டமம்லாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குமா. அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு போகும்பொழுது என்ன ஆகுது, அஷ்டம குருன்னு சொல்கிறோம்ல. இப்போ அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி போகும்பொழுது அஷ்டம சனின்னு சொல்கிறோம்ல. அஷ்டம சனியில் பாதிச்சாலும் உண்டு, ப்ளஸ் ஆனாலும் உண்டு. ப்ளஸ் ஆகி டாப்பில் போனாலும் உண்டு அஷ்டம சனியில். அதே மாதிரி அஷ்டம குருவில் டாப்பில் இருந்தாலும் உண்டு. எனக்கு அஷ்டம குருவில் தான் நான் ஆதலில் வந்து பெரிய லெவலுக்கு இருந்தேன். குரு உள்ள 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு வருகிறாரு, சோழி முடிச்சு நாங்கள் அப்போ தான் நான் பிரபலமானேன். எனக்கு 2-5 கூடிய புதன் மேலே வர்றாரு, லக்கணப்படி அது 11. அதாவது இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. லக்கணப்படி என்னன்னு பார்க்கணும், லக்கணப்படி என்னன்னு பார்க்கணும், அவங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும். திசை இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, திசை இல்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தசாவுத்தியாக இல்லை,
அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 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 மெத்தட் இருக்குது, ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு குரூப் இருக்குது. அதை நான் குறைச்சி சொல்ல விரும்பல. அவங்க வேவுக்கு அது கரெக்டு. அவங்க நாடி வச்சு சொல்லுவாங்க. நாடி பிருகுநந்தி நாடிங்கிறத வச்சு பிறந்த கால கிரகத்தையும் நிகழ்கால கிரகத்தையும் மோத விட்டு சனி எங்கே பார்க்குது, குரு இன்னைக்கு எங்கே இருக்குது, செவ்வாய் அங்கே நிற்கிது, அது ஒரு மெத்தடு. தசாபுத்தி வச்சு சொல்கிறதும் கரெக்டாக தான் வரும். வெறும் விரலை வச்சே எண்ணி சொல்கிற மெத்தடு இருக்குது. உதாரணமாக சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு லக்கணம் எந்த லக்கணம்லாம் இருந்துட்டு போட்டோம், செவ்வாய் 4ல் இருக்கார், அது பலமான செவ்வாயான்னு பார்த்துக்கிறணும். அந்த ஜாதகர் பிறந்து 4 வயசில் வீடு கட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. விரலை வச்சே எண்ணி சொல்லலாமா? புரியுதா இல்லையா? இப்போ ஒருத்தர் லக்கணத்திலே சனி இருக்குன்னு வைங்க, இவர் பிறக்கும்போது கர்மம் நடந்திருக்கும், இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு சாஃப்ட்வேரும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்குது, பிறந்த உடனே பிறந்த ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் 5ல் குரு. இவர் பிறந்து 5 வயசில் அந்த குடும்பம் மேன்மை அடைஞ்சிருக்கும், அதான் உண்மை. ஓகே. இதில் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. லக்கணம் ராகேது நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சு, எனக்கு 5ல் குருங்க, நான் பிறந்து 5 வயசு வரைக்கும் கஷ்டங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த ஜாதத்தை பின்னாடி தகர்த்தி கொண்டு வரணும், லக்கணத்தை ரிவர்ஸில் கொண்டு வரணும். இப்படியும் இருக்குது. இப்போ ஒரு நண்பருக்கு வந்து 2ல் குரு, நல்லா கேட்டுக்கோங்க, லக்கணம் ஜிம்ம லக்கணம், லக்கணம் ஜிம்ம லக்கணம், 2ல் குரு. நீங்கள் பிறந்த 2 வயசில் டாப்பில் இருக்கீங்களான்னு கேட்குறோம், இல்லைங்கிறாரு. போங்க சார், நாங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க எங்கள் குடும்பம்ன்றாரு. நான் பிறந்து 12 வயசுக்கு அப்புறம் தாங்க டாப்புங்கிறாரு. அப்புறம் என்னடான்னு பார்த்தா லக்கணம் மக நட்சத்திரம். அப்போ லக்கணம் எங்கே சுற்றுது, பின்னோக்கி சுற்றுது. அப்போ பின்னோக்கி சுற்றும் பொழுது கன்னி 12ஆம் இடமா வந்துடும், 12வது இடத்துல குரு. அப்போ நீங்கள் பிறந்து 12 வயசில் பெரிய லெவலுக்கு வந்திருப்பாங்க, குடும்பம் பணம் பொருளாதாரம் பெருகி இருக்குன்னு. கரெக்டு சார்ன்றார். இப்படியும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். வெறும் பேரை வச்சுக்கிட்டே சொல்லலை என் குருநாதர்லாம். இப்போ உதாரணமாக அதை சொல்கிறேன்ல, என் குருநாதர் முக்கிய தேவர் ஐயா, இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை அவர் பேரை. ஏன் ஜாதகத்தை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுவார். அவர் கூட வந்திருக்கால் பேரை சொல்லுவார். அதே மாதிரி நம்ம தாளையூத்தில் வாழ்ந்தவர் மகாராஜன் ஐயா, அவர் அதைத்தான் சொல்லுவார். நன்றி சார். நன்றிப்பா, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.